Good morning friends. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரோனா மக்ஃபெரான். ரோனா மக்ஃபெரான் எழுதின ஆன்சைட்டி மான்ஸ்டர். மான்ஸ்டர் அப்படின்னா பூதம், சம்திங் விச் இஸ் வெரி பிக், அப்படியே ரொம்ப பிரம்மாண்டமாக பெருசாக இருக்கிறது. எதுவுமே ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா பூதம் அப்படிம்பாங்க. ஸோ ஆன்சைட்டி என்கின்ற பூதம். ஆன்சைட்டி என்றால் we are anxious, அதாவது ஒரு பதட்டம், படபடப்பு. இன்னும் ரிசல்ட் வரப்போகுது. நாளை காலையில் யூனிவர்சிட்டி ரிசல்ட், பிஜிடிஆர்பி எழுதியிருக்கோம், கஷ்டப்பட்டு படித்து எழுதியிருக்கோம், நாளைக்கு ரிசல்ட் வரப்போகுது. ஐயோ இன்னைக்கு பூரா நமக்கு தூக்கம் வராது, ஒரு மாதிரி படபடன்னு இருக்கும். ஜெயிப்போமா தோப்போமா, அப்போ தான் நம்ம விட்டு போன கேள்வி, ஐயோ அந்த கேள்விக்கு தப்பாக எழுதிட்டோமே, இந்த கேள்வி இப்படி விட்டுட்டோமே, அதெல்லாம் என்ன பண்ண போதோ தெரியலையே என்ற மனசுக்குள்ள ஒரு பயம், பதட்டம், படபடப்பு ஏற்படும். அந்த பயம், பதட்டம், படபடப்பு இதை தான் ஆன்சைட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆன்சைட்டி மான்ஸ்டர், ஆன்சைட்டி என்கின்ற பூதம், படபடப்பு என்கின்ற ஒரு பூதம் அப்படின்னு ரோனா மக்ஃபெரான் இந்த போயட்டஸ் என்ற இந்த கவிதையை எழுதியிருக்காங்க. இந்த கவிதை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 ஸ்டான்ஸாவில் எழுதியிருக்காங்க. 7 ஸ்டான்ஸாஸ் ஆஃப் 6 லைன்ஸ் ஈச். 6 வரிகளில் 7 ஸ்டான்ஸாவாக எழுதப்பட்டிருக்கு. Now we see இது முழுக்க அந்த ஆன்சைட்டிங்கிறது எப்படி இருக்கு, அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, அது என்ன படுத்தி எடுத்துரும். நீங்க எது தூக்கம் வராது, எதுவும் பண்ணாது, எல்லாத்துலேயும் இந்த ஆன்சியஸ் இருக்கும். ரிசல்ட்டு, ஸோ லவ், நம்ம ஒரு லெட்ரு கொடுத்துருக்கோம், நாளைக்கு அந்த பொண்ணு எஸ் சொல்லுதா நோ சொல்லுதா, வீட்டிலேருந்து ஆள் அழைச்சிட்டு வந்து செருப்பால் அடிக்க போதா, என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. we are anxious. நேற்றே ஒரு தப்பு பண்ணிட்டோம், அது வீட்டில் தெரிஞ்சு போச்சா தெரியலையான்னு தெரியல. தெரிஞ்சு போய் அப்பா அம்மா சைலண்டாக இருக்காங்களா அல்லது உண்மையிலேயே தெரியலையா அல்லது தெரிஞ்சிட்டு தெரியாத மாதிரி இருக்காங்களா, இதுவே நமக்கு பயமாக இருக்கும். அவங்க கூட பேசுறதுக்கே நமக்கு கூச்சமாக இருக்கும், பயமாக இருக்கும். ஃப்ரெண்டுக்கிட்ட, பேரண்ட்டுக்கிட்ட, டீச்சர்ஸுக்கிட்ட, ஹையர் அஃபீஷியல்ஸுக்கிட்ட, ரிசல்ட்டு எதை எடுத்தாலும் வாழ்க்கையில் ஒரு பதட்டமும் படபடப்பும் இருக்கும். அது ஒரு பூதம் மாதிரி. அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படிப்பட்டது, எப்படியெல்லாம் மனுஷனை இது படுத்தி எடுக்குது அப்படிங்கிறத 7 ஸ்டான்ஸாவில் 6 லைன்ஸ் ஈச்சில் இவர் சொல்லி இருக்கிறார். Now we see the first stanza. ஆன்சைட்டி, ஐயோ படபடப்பே, பதற்றமே. யூ creep. இந்த படபடப்பு எப்படின்னா அப்படி மெதுவாக உள்ள வரும். நல்லா தான் இருப்போம், திடீர்னு அவனை பார்த்துருவோம். ஐயோ ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோட சினிமாவுக்கு போய் உட்காந்துக்கிட்டு அல்லது வெளியில் ஒரு தம் அடிச்சுக்கிட்டு இருக்கான், ஜாலியாக இருக்கும், ஒரே மகிழ்ச்சி, ஒரே அரட்டை கச்சேரி. திடீர்னு நமக்கு அப்பாவுக்கு தெரிஞ்சாலும் தோ அங்கே போகிறாரு. இந்த பக்கம் பார்த்தோன்னு நம்ம கீழே போட்டுட்டோம். ஆனால் கீழே போட்டதை அந்த ஆள் பார்த்தானா பார்க்கலையா தெரியல. போன செகண்ட் வரைக்கும் அவ்வளோ ஜாலி, ஃப்ரெண்ட்ஸோட அவ்வளோ ஜாலி, அவ்வளோ ஹாப்பி. ஆனால் ஒரு செகண்டில் டக்குன்னு நம்ம உள்ளத்துக்குள்ள இந்த பதட்டம் உள்ளே பூந்துருது. ஒரு செகண்டில் உள்ளே பூந்துடும். யூ creep, அப்படியே உள்ளத்துக்குள்ள அப்படி மெதுவாக உள்ள நுழைஞ்சிடுற. யூ லுர்க் அப்படின்னு சொன்னால் மறைஞ்சிருக்கும்னு அர்த்தம். அது அப்படியே உள்ளுக்குள்ளே போய் உள்ளுக்குள்ளே மறைஞ்சிருக்கும். அப்புறம் அவன் போயிட்டான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க, அதெல்லாம் ஒன்றும் பார்க்கலடா, நீ இந்த பக்கம் தள்ளி நின்ன, அவன் உன்னை கவனிச்சிருக்க மாட்டான்டா, அதான் நீ அவன் பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே போட்டுட்டேங்களே, அவன் பார்த்துருக்க மாட்டான்டா, இப்படி தான் சொல்லுவாங்க. சொன்ன உடனே ஒரு மாதிரி சமாதானம் ஆகிடும். ஒரு 2 நாள் வீட்டில் எந்த விதமான சேஞ்சும் இல்லை. 3ஆவது நாள் பார்த்தீங்கன்னா அந்த ஆள் வீட்டுக்கு வர்றான், அவனை நம்ம நேருக்கு நேராக பார்க்குற மாதிரி இருக்குது. மீண்டும் பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த பதட்டம் படபடப்பு டக்குன்னு மீண்டும் உச்சத்துக்கு போயிடும். அவனை எப்போ பார்த்தீங்கன்னாலும் அவனுக்கு இந்த படபடப்பு பதட்டம் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இது மெதுவாக வரும், போயிட்ட மாதிரி தான் தெரியும், ஆனால் அது போகாது, உள்ளதுக்குள்ள தான் இருக்கும். சரி அவன் பார்க்கல, நல்ல வேலை, வீட்டில் எல்லாம் நார்மலான சுச்சுவேஷன் தான் இருக்குது, ஒன்றும் தெரியல அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம பேசாமல் தான் இருப்போம். சரி நம்ம தான் தெரியல, இல்லை விட்டுற வேண்டியதானே. ஆனால் ஒரு வாரம் கழிச்சு அந்த ஆளை பார்க்குறீங்கன்னு வச்சிங்கன்னா மீண்டும் அந்த பதட்டம், அந்த உள்ளத்துக்குள்ளே மறைஞ்சிருக்கிற அந்த பதட்டம் அப்படி வெளியில் வரும். இதுதான் சொல்லலாம்,
யூ creep, யூ என்பது ஆன்சைட்டியை குறிக்கிறது. ஓ ஆன்சைட்டி, யூ ஜஸ்ட் creep in, அப்படியே நைஸா உள்ள வந்துருவ, வந்துட்டு உள்ளுக்குள்ளேயே நீ மறைஞ்சு கிடப்ப. போயிடுச்சு நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம், ஆனால் நீ போல உள்ளுக்குள்ளேயே மறைஞ்சு கிடப்ப. யூ லுர்க், யூ ஒரி மீ, என்னை ரொம்ப ஒரி பண்ணுவ, என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துவ. மேங்கி மான்ஸ்டர், மேங்கி அப்படின்னா ஒரு செகண்டரி, ஒரு கீழ்த்தரமான மான்ஸ்டர். எதுக்காக ஒருத்தன் உள்ளத்துக்குள்ள பூந்துக்கிட்டு ஒருத்தனை போட்டு இவ்வளோ படுத்துற? ஸோ யுவர் செகண்ட் ரேட், தேர்ட் ரேட், ஒரு ஒரு நாலாந்தரமான ஒரு மோசமான கேரக்டர் உடைய ஒரு செகண்ட் ரேட் குவாலிட்டி உடைய மான்ஸ்டர். அதான் மேங்கினா ஒரு கீழ்த்தரமான செகண்ட் ரேட், தேர்ட் ரேட் மான்ஸ்டர். அண்டர் மை பெட், என் படுக்கைக்கு கீழேயே இருக்கும். அது எப்போ டப்பக்குன்னு உள்ள வரும்னே தெரியாது. அண்டர் மை பெட், என் படுக்கைக்கு கீழே இருக்கிறார். On all my fears you must be fed. On all my fears, என்னுடைய பயம்தான் உனக்கு உணவு. நான் பயப்பட இந்த பதட்டம் அப்படியே நல்லா கொழுத்து போயிடும். என்னுடைய பயம் என்கின்ற உணவை உண்டு நீ கொழுத்து போய் விடுகிறாய். You, on all my fear you must be fed. And when I tried to starve you out, சரி உன்னை கொன்னுறது அப்படின்னு முடிவு பண்ணேன். சில சமயங்களை நான் முடிவு எடுத்துரும், நடக்கிறது நடந்துருப்போம்டா போடா, இல்லைனா நான் வீட்டில் சொல்லிவிடுவோம், அவ்வளோதானே, என்ன டீச்சர் வாத்தியார்கிட்ட சொல்லுவோம், போடா சொன்னால் சொல்லிட்டு போகிறேன், நான் பார்த்துக்கிறேன்டா அப்படின்னு நான். அப்போ எனக்கு பயம் போயிடும். அப்போ எனக்கு பயம் என்கின்ற உணவை தான், என்னுடைய பயம் என்கின்ற உணவை உண்டு தான் நீ கொழுக்கிறாய். ஆனால் நான் உன்னை பட்னி போட்டுருவேன். ஸ்டார் அப்படின்னா பட்னி, உன்னை நான் பட்னி போடுவேன். பட்னி போடுறதுனா என்ன அர்த்தம்? என் உள்ளத்தில் இருக்க அந்த பயத்தை நான் நீக்கிறேன். என் உள்ளத்தில் இருக்கக்கூடிய பயத்தை நீக்கி உன்னை பட்டினி போட்டாலும் நீ சும்மா இருக்க மாட்டார். And when I tried to starve you out, you stabbed me with a blade of doubt. போட்டாச்சு, போடா, என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு போனாலும் அப்படி பண்ணிடுவேன். ஆனாலும் நீ என்ன பண்ணுவேன்னா, யூ ஸ்டாப்னா கத்தியால குத்துறது. யூ ஸ்டாப் மீ வித் எ பிளேட் ஆஃப் டவுட். பிளேட் அப்படின்னா பிளேடு மாதிரி ஒரு தட்டையான ஒரு கத்தியினால நீ என்ன பண்ணுவேன்னா குத்திடுவ. அந்த கத்தி என்ன கத்தி? டவுட், சந்தேகம் என்கின்ற கத்தியினால நீ என்னை குத்திடுவ. அதான் சந்தேகம் வந்துடும். முதல்ல பயப்பட மாட்டோம், பயப்பட வேண்டாம். ஆனால் அந்த வாத்தியாரை பார்க்கும்போது இந்த ஆளுக்கு தெரியுமா, விஷயம் தெரிஞ்சிட்டு நம்மகிட்ட நல்லா பேசுகிறானா அல்லது தெரியலையா, இந்த சந்தேகம் வந்துடும். வாத்தியாரை பார்க்கும்போது அந்த ஆள் பழிச்சுன்னு கேட்டுட்டான்னு வச்சுங்க, ஏப்பா இப்படிலாம் நீங்கள் செஞ்சீங்களா அப்படின்னு வாத்தியாரோட பேரண்ட்டோ இல்லை ஃப்ரெண்டோ கேட்டுட்டான்னு வச்சிங்களேன், உடனே நம்ம இல்லை அது அந்த சமயத்தில் அப்படி தான் ஆகிடுச்சு, சாரி தெரியாமல் நடந்தது, ஏதோ ஒன்று சொல்லி சமாளிச்சிடலாம், அதோட முடிஞ்சு போயிடும். ஆனால் அவன் பேசாமல் இருக்கான்னு வச்சுங்க, அப்போ அதான் டவுட் வரும். இந்த டவுட் இருக்கு பாருங்க, இது ரொம்ப டேஞ்சர். இருக்கிற பதட்டத்தை விட இப்போ டவுட்டு. அந்த ஆளை பார்க்கும் போதெல்லாம் நமக்கு பேசவே வாய் வராது. நல்லா பேசுகிறான், அப்போ அவனுக்கு தெரியாது அப்படின்னு எடுத்துக்கலாம். உண்மையிலேயே தெரியலையா அல்லது தெரிஞ்சுக்கிட்டு தெரியாத மாதிரி நம்மக்கிட்ட பிஹேவ் பண்ணுறானா அந்த ஆள் அப்படிங்கிற ஒரு டவுட் வந்துடும். அப்படி டவுட் வந்துச்சுன்னா அதோட நமக்கு தலைவலி போவார். இதுக்கு அந்த ஆள் நம்மளை நேருக்கு நேராக கேட்டு தொலைஞ்சாலும் ஓகே, கேட்டு தொலைஞ்சிட்டான்னு வச்சுங்க, ஆமாங்க இப்படி தாங்க நடந்து போச்சு, இப்படி தப்பு நடந்தது, உண்மைதான், வாஸ்தவம் தான், சாரி அப்படின்னு பேசி ஒரு மாதிரி சமாளித்து அப்புறம் மறுபடியும் அந்த ரிலேஷன்ஷிப்பை ரெனுவல் பண்ணிக்கலாம். ஆனால் அவன் கேட்டும் தொலைய மாட்டேங்கிறான். இந்த டவுட்டுங்கிற ஒன்று உள்ளே வந்துடும். இந்த மான்ஸ்டர், ஆன்சைட்டி என்ற மாஸ்டரை நான் கொல்ல வேண்டும் என்று தீர்மானித்து அப்படி துணிச்சலாக ஒரு முடிவெடுத்தாலும் அது சந்தேகங்கிற கத்தினால என்னை குத்தி கொன்னே விடும் இந்த மான்ஸ்டர். So this is the first stanza. Now the second stanza. You sneaky. Sneakனா கண்ணி, நயவஞ்சகமா, ஸ்டீல்திலி திருட்டுத்தனமா, நயவஞ்சகமா. யூ ஸ்னீக்கி, நீ திருட்டுத்தனமான ஆளு. இந்த படபடப்பு இருக்கு பாருங்க, திருட்டுத்தனமா, நயவஞ்சகமா, ஸ்கரிலஸ். ஸ்கரிலஸ் அப்படின்னா ஒரு அவதூறு பரப்புற மாதிரி, ஒரு அவதூறு பரப்புகின்ற ஒரு நயவஞ்சகமான திருட்டுத்தனமான. யூ ஸ்னீக்கி
ஸ்கரிலஸ், சாவேஜ் காட்டுத்தனமான, பீஸ்ட் ஒரு காட்டு விலங்கினை போன்றவன் நீ. ஸோ ஆன்சைட்டிக்கு அந்த அந்த படபடப்பு பதட்டத்திற்கு எவ்வளவு அட்ஜெக்டிவ் சொல்ல பாருங்க. நீ எந்த மாதிரி ஆள்? யூ ஆர் ஸ்னீக்கி, கன்னிங், யூ ஆர் கன்னிங், யூ ஆர் ஸ்னீக்கி. ஸ்கரிலஸ், ஸ்கரிலஸ்னா ஆல்வேஸ் மேக்கிங் ஸ்கேண்டல், அவதூறு பரப்பிக்கிட்டு இருக்கிற, மேக்கிங் ஸ்கேண்டலஸ். சாவேஜ் காட்டு மிராண்டித்தனமான ஒரு பீஸ்ட் விலங்கு நீ. ஐ டோன்ட் ஹேட் யூ, நான் உன்னை வெறுக்கலை, நான் உன்னை வெறுக்கலை, பட் ஐ லைக் யூ லீஸ்ட். ஆனால் நான் உன்னை என் விருப்பத்தின் கடைசியில் வச்சிருக்கேன். அப்படின்னா நான் விரும்புறேன்னு அர்த்தம். நான் உன்னை வெறுக்கலை, ஆனால் நான் உன்னை விரும்பல. ஐ கீப் யூ இன் த லாஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் மை லைக்னஸ். என்னுடைய விருப்பத்தின் கடைசி பகுதியில் உன்னை வச்சிருக்கேன். ஐ டோன்ட் ஹேட் யூ, பட் ஐ லைக் யூ லீஸ்ட். யூ ஆர் நாட் கியூட், நீ ஒன்றும் ரொம்ப கியூட்டாக இல்லை. ஆன்சைட்டி, இந்த பதட்டம் படபடப்பு என்பது ஒரு கியூட், ஒரு குழந்தைய என்ன ஒரு கியூட்டாக இருப்பார், ரொம்ப ஒரு புத்திசாலித்தனமாக துரு துருன்னு அப்படி இருக்குல்ல, இது யூ ஆர் நாட் கியூட். ஆர் கட்லி, கட்லி கட்லி கட்லுன்னு அப்படின்னா பார்த்தோன்னே அப்படியே கட்டி பிடிக்கணும் போல தோணணும். ஒரு குழந்தைய அல்லது ஒரு பெண்ணை அல்லது ஒரு ஃப்ரெண்டை ரொம்ப நாள் கழித்து பார்க்குற ஒருத்தவங்கள அவங்க பார்க்கும்போதே ஐயோ அவங்க அப்படியே ஒரு எம்ப்ரேஸ் பண்ணணும் போல், ஒரு ஹக் பண்ணணும் போல் தோணணும். யூ ஆர் நாட் டெம்ப்டிங் மீ டு ஹக், நீ என்ன, ஸோ யூ ஆர் நாட் கட்லி, யூ ஆர் நாட் கட்லி, யூ ஆர் நாட் டெம்ப்டிங் மீ டு ஹக். அட் த சேம் டைம் யூ ஆர் நாட் கியூட், நீ க்யூட்டாகவும் இல்லை, என்னை ஹக் பண்ணுற மாதிரி என்னை டெம்ப்ட் பண்ணுற ஆளாகவும் இல்லை. அதனால நான் உன்னை வெறுக்கவும் இல்லை, ஆனால் உன்னை நான் விரும்பவும் இல்லை. ஐ லைக் யூ லீஸ்ட். I don't hate you, but I like you least. You are not cute or cuddly. Why do I let you cling to me? சரி, நான் ஏன் நீ என்னை பிடிச்சி தொங்குறதுக்கு நான் ஏன் உன்னை பர்மிட் பண்ணியிருக்கேன்? Why do I let you? Why do I permit you to cling? Clingனா பிடிச்சி தொங்குறது. இந்த படபடப்பு என்ற ஒன்று என்னை பிடித்து தொங்கிக் கொண்டிருக்கிறது. இதை நான் ஏன் அனுமதிக்கிறேன்? இந்த படபடப்பை நான் ஏன் உட்படுறேன்? சரி, நீ இதெல்லாம் ஒன்றும் பயப்படாத, படபடப்பாக இருக்காத அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னாலும் படபடக்கும். மேடையில் பேச போகிறவனுக்கு அப்படி தான் இருக்கும். முதல்ல பேரெல்லாம் கொடுத்துருவான், ஓகேன்ற ஆகிடும். ஆனால் ஸ்டேஜ் வர 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 அந்த நேரம் வர 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 அப்படியே ஒரு படபடப்பும் பதட்டமும் வரும். நம்ம ஒன்றும் பதட்டப்பட வேண்டாம், படபடப்பு வேண்டான்னு தான் நினைப்போம். ஆனாலும் அது விடவே விடாது. Why do I let you cling to me? எதுக்காக நான் உன்னை என்னை பிடிச்சி நீ ஏன் தொங்குறதுக்கு நான் ஏன் உன்னை பர்மிட் பண்ணியிருக்கேன்? யூ ஆர் அக்லி, நீ ரொம்ப ஒரு அருவருப்பானவன். அண்ட் யூ ஆர் ஒரிசன், எல்லாத்தையும் ரொம்ப ஒரி பண்ணுற ஆள் நீ. யூ ஆர் அக்லி அண்ட் யூ ஆர் ஒரிசன். யூ ட்ரெயின் மை ஜாய், என்னுடைய சந்தோஷத்தையே ட்ரெயின் பண்ணிருந்தா அப்படியே உறிஞ்சி எடுத்துரும். ட்ரைனேஜ் இருக்கிற எல்லாம் அந்த சாக்கடையில் போயிடும். அது மாதிரி என்னிடம் இருக்கக்கூடிய ஜாய், மகிழ்ச்சி, ஆனந்தத்தெல்லாம் அப்படியே யூ ட்ரெயின், அப்படியே உறிஞ்சி எடுத்துடுற. யூ ட்ரெயின் மை ஜாய் அண்ட் லீவ் மீ க்ளம். க்ளம் அப்படின்னா அப்படியே டிஜெக்டா, என்ன அப்படியே லுக்கிங் டிஜெக்டட். யாரும் பார்த்தா ஏன் இப்படி ஒரு மாதிரி எதையோ இழந்து பறி கொடுத்த மாதிரி இருக்கான். நீங்கள் இந்த மாதிரி பதட்டத்தில் இருக்கவன் பார்த்தா யாரு கூடயும் ஜாஸ்தி பேசவே மாட்டான், அப்படியே முன்னே உட்காந்துருப்பான் வீட்டில். நாளைக்கு ரிசல்ட்டு என்ன ஆகுதோ ஏதாகுதோன்னு பயம் உள்ளத்துக்குள்ளே வந்துடும். அப்படியே இருக்கும். வீட்டில் சாப்பிட போய் உட்காருவோம், எல்லாம் சாப்பிடுவோம், பேரண்ட்லாம் இருப்பாங்க, எடுத்து போடுவாங்க, சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. நமக்கு யாரு கூடயும் வழக்கமாக என்ன மாதிரி இருக்கும் அப்படி நம்ம பிஹேவியர் இருக்கவே இருக்காது. அப்படி ஆக்கி விட்டுரும். இது இந்த மான்ஸ்டர் இருக்கு, இந்த ஆன்சைட்டி என்ற மான்ஸ்டர் நம்மளை ஆக்கி விட்டுரும். நம்ம யாரு கூட இயல்பாக பேச முடியாது, பழக முடியாது. நீங்கள் பேசுகிற மாதிரி சிரித்து பேசினாலும் கூட உள்ளத்துக்குள்ளே அது அப்படி உள்ளத்துக்குள்ளே இருந்து நம்மளை அப்படியே படுத்திக்கிட்டே இருக்கும். யூ ட்ரெயின் மை ஜாய் அண்ட் லீவ் மீ க்ளம். யூ லீவ் மீ டு லுக் டிஜெக்டட். ஒரு டிஜெக்டான ஒரு தோற்றத்தை எனக்கு நீ கொடுத்துடுற. ஸோ திஸ் இஸ் த செகண்ட் ஸ்டாண்ட்ஸா. நவ் த தேர்ட் ஸ்டாண்ட்ஸா. ஆன்சைட்டி, ஆன்சைட்டி, ஐயோ படபடப்பே, பதற்றமே பதற்றமே. I heard you have achieved notoriety. Notoriety என்றால் notorious. Notoriousன்னு சொல்கிறாங்களே, அதாவது சிலர் நோட்டோரியஸ்ங்கிறது ஒரு நெகட்டிவ் பாப்புலாரிட்டி. காந்தி எவ்வளோ பாப்புலரோ அதற்கு ஈக்குவலான பாப்புலாரிட்டி கோட்ஸே.
காந்தியினுடைய பாப்புலாரிட்டி பாசிட்டிவ், கோட்ஸுங்கிற அவனை கொன்னவன். அப்போ வந்து நெகட்டிவாக இருக்கிறவனுக்கும் வரும். ஒரு கற்பழிப்பில் அந்த ஐயோ அந்த பொண்ணு பாவம், ஆனால் அதுக்கு ஈக்குவலாக அந்த கற்பு அழித்தவனும் பேப்பரில் வரும், அவனை பற்றி பேப்பரில் வரும், டிவியில் வரும், எல்லாத்தையும் காட்டுவான். அவன் நொட்டோரியஸ். ஸோ நெகட்டிவ்லி பாப்புலர், அவன் நொட்டோரியஸ். ஆன்சைட்டிங்கிறது அப்படி எல்லாருக்கும் இருக்கும். இந்த உலகத்தில் ஆன்ஷியஸ் ஆன்சைட்டி இல்லாத ஒருத்தனே உலகத்திலே இருக்க மாட்டான். இப்போ டெல்லி எலெக்ஷன் நடக்குது, நாளைக்கு டெல்லி எலெக்ஷன் ரிசல்ட். அப்போது அங்கே மிகப்பெரிய அந்த நாட்டினுடைய ஒரு சீஃப் மினிஸ்டராக இருக்கிறவனுக்கு முதற்கொண்டும் அந்த டென்ஷன், அந்த ஐயோ ரிசல்ட் என்ன வரப்போகுது தெரியலையே ஜெயிச்சிருவோம் அப்படின்னாலும் ஒரு சின்ன நம்ம ஆட்சியை பற்றி அங்கே எவ்வளவு குறை சொல்லிட்டு இருப்பாங்க, மக்கள் இதெல்லாம் ஏற்றுக்கிட்டு இருப்பாங்களா, அல்லது மக்கள் நம்மளை பற்றி நெகட்டிவாக நினச்சிருந்தாங்கன்னா இந்த பயம் அவனுக்கு வந்துகிட்டே இருக்கும். அதுதான் நொட்டோரியஸ். நீ எல்லாருக்கும் உன்னைய தெரியும், ஆனால் நீ நொட்டோரியஸ். ஆன்சைட்டி. ஐ ஹர்ட் யூ ஹவ் அச்சீவ்டு நொட்டோரிட்டி. You have achieved notoriety. So you are well known unfavorably. ஒரு unfavorably நீ well known, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க, notorious. அதுக்கப்புறம் evidently I'm not only one, you will hassle them all before you are done. Evidently I am not the only one. உன்னால் பாதிக்கப்பட்டிருக்கிறான் ஏதோ நான் ஒருத்தன் கிடையாது, இந்த உலகத்தில் இருக்க எல்லாரையும் போட்டு நீ படுத்தி எடுத்துருவ. ஐ எம் நாட் தி ஒன், எவிடென்ட்லி ஐ எம் நாட் த ஒன்லி ஒன், யூ வில் ஹேசில் அப்படின்னு சொன்னா ஹேசில் ஃப்ரீ அப்படின்றாங்கல்ல. ஹேசில் ஃப்ரீ அப்படின்னா தொந்தரவுன்னு வச்சுங்களேன். ஹேசில், யூ வில் ஹேசில் தெம் ஆல், எல்லாரையும் நீ தொந்தரவு பண்ணிடுவ. ஹேசில் ஃப்ரீ, நான் ஹேசில் ஃப்ரீயாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மனசுக்குள்ள எந்த தொந்தரவும் இல்லாமல் இருக்கிறது. யூ வில் ஹேசில் தெம் ஆல் பிஃபோர் யூ ஆர் டன். நீ பிஃபோர் யூ ஆர் டன், நீ உன் கதை முடிகிறதுக்குள்ளேயும் எல்லாத்தையும் நீ தொந்தரவுப்படுத்திடுவா. என்ன மாத்திரம் இல்லை, எல்லாரையும் நீ தொந்தரவுப்படுத்துவ. இப்போ எப்படி இருக்குங்களா, இப்போ எனக்கு ரிசல்ட் நாளைக்கு பயமாக இருக்குது, நான் எனக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருந்தா வீட்டில் இருக்கிறவங்களாம் ஏன் இப்படி உம்முன்ட்ருக்க, என்ன பண்ணுற அப்படின்னு அம்மாவுக்கு தோணும். உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி அது என்னன்னு தெரியலைங்க, மத்தியானத்துலேருந்து பையன் வந்து ஒழுங்காக சாப்பிட மாட்டேங்கிறான், உம்முன்னே இருக்கான், என்னன்னே தெரியல, கொஞ்சம் நீங்கள் வந்தீங்கன்னா அது என்னன்னு கேளுங்க. அப்போ அவங்க உள்ளத்துக்குள்ளேயும் இப்போ பூந்துடும் இந்த ஆன்சைட்டி இருக்குது பாருங்கள், இந்த பதட்டம். ஏன் பையன் எப்படி இருக்கான், அவனுக்கு என்னாச்சு, உடம்பு சரியில்லையா, அவங்களுக்கு நாளைக்கு ரிசல்ட் அதெல்லாம் தெரியாது, இப்படி தோண ஆரம்பிச்சிடும். உடனே அப்பா வந்து என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு அவர் உட்காந்து கேட்டுருப்பாரு. உடம்பு சரியில்லையாவா, டாக்டர்கிட்ட போகலாமா அப்படின்னு எதையா கேட்டுருப்பார். அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அவருக்கு. இப்படி இது என்ன பண்ணுன்னா ஒருத்தனை மாத்திரம் விடாது. சரி எனக்கு தான் பிரச்சனை, அதை பதட்டம் என்னோட விட்டு போக வேண்டியதானே, இது எல்லாத்தையும் பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருக்கும், எல்லாத்தையும் ஒரு ஒட்டு மொத்தமாக ஆக்கி விட்டுரும். ஸோ யூ வில் ஹேசில் தெம் ஆல் பிஃபோர் யூ ஆர் டன். உன் கதை முடிகிறதுக்குள்ளே நாளைக்கு ரிசல்ட் வந்துருச்சுன்னு வச்சுக்கேன், ஒன்றும் பாஸ் அல்லது ஃபெயிலு, முடிஞ்சு போச்சு. அது வரையிலும் நீ உன் கதை முடிகிற அந்த நாளைக்கு அந்த பர்டிகுலர் திங்ஸ் முடிகிற வரைக்கும் நீ என்ன மாத்திரம் இல்லை எல்லாத்தையும் போட்டு படுத்தி எடுத்துருவா. யூ வில் ஹேசில் தெம் ஆல் பிஃபோர் யூ ஆர் டன். தோ ஐ டோன்ட் சி ஹவு யூ ஃபைண்ட் த டைம் டு கேரி அவுட் யுவர் ஹெய்னஸ் கிரைம். கிரைம்னா குற்றம், ஹெய்னஸ்னா மிக மோசமான, விக்கெட்னு அர்த்தம். ஒரு கொலை, படுகொலைன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த படுகொலைங்கிறதான் விக்கெட் மர்டர். படுகொலைன்னு கொலைன்னா கொலை தான். ஒருத்தனை கீழே தள்ளி விட்டீங்க, செத்து போயிடறான், கொலை. அவனை வச்சு மூஞ்சி முகரையெல்லாம் போட்டு வெட்டுன்னு 67 இடத்துல வெட்டு, 94 இடத்துல வெட்டுன்னு வெட்டி அவன் ஒரு இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா பரதேசி ஒருத்தன் ஒய்ஃபை கொன்று அவளை துண்டாக ஆக்கி ஸ்டவ்வில் போட்டு வேக வச்சு கொண்டு போய் எங்கேயோ போட்டான். அவன் நினச்சிக்கிட்டான் வேக வச்சு கொண்டு போய் போட்டால் எங்கேயாவது நான் எங்கேயும் தின்னுட்டு போயிடும், அதோட நம்ம தப்பிச்சலாம்னு நினச்சி செஞ்சு தொலைக்கலாம். மாட்டிக்கிட்டான்னு வச்சுங்க. அந்த கிரைம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெய்னஸ், இதுதான் ஹெய்னஸ் கிரைம்னு பேர். ஒரு கொலை செஞ்சிட்டோம், இது இட்ஸ் அ கிரைம், அது ஒரு குற்றம். ஆனால் ரொம்ப கொடூரமாக கொலை செய்யணும்ல, அதுதான் ஹெய்னஸ்னு பேர். இது ஒரு ஹெய்னஸ் கிரைம். இந்த ஆன்சைட்டி இருக்கு பாருங்க, அது ஒரு ஹெய்னஸ்ன்றான். தோ ஐ டோன்ட் சி ஹவ் யூ ஃபைண்ட் டைம். உனக்கு எப்படி நேரம் இருக்குது, என்ன படுத்திட்ட,
என்னை சார்ந்து இருக்கிற எல்லாத்தையும் போட்டு இவ்வளவு படுத்துறிய, உனக்கு ஏது நேரம்? ஐ டோன்ட் see how you find time to carry out to your heinous crime. இந்த மோசமான இந்த குற்றத்தை என்னை விட்டுட்டு என்னை சார்ந்து இருக்க எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கிறிய, உனக்கு ஏது டைம்? உனக்கு எந்த டயத்தில் இதெல்லாம் நீ செய்யற? அது எப்படி அது செய்யணும்னே சொல்ல முடியாது. எல்லாரும் உள்ளத்துக்குள்ளே பூந்துடும். அது அப்பா உள்ளத்துக்குள்ள பூந்துடும், அம்மா உள்ளத்துக்குள்ள பூந்துடும், வீடையே சுடுகாடு மாதிரி ஆக்கி வச்சிருவாங்க. எல்லாரும் மூணு உட்காந்துருவாங்க. அப்படி ஆக்கி விட்டுறோம். டு கேரி அவுட் யுவர் ஹெய்னஸ் கிரைம். நவ் த ஃபோர்த் ஸ்டான்ஸா. ஃபார் ஆல் லாங் டே அண்ட் நைட் டைம் டு. பகல் பொழுது, நீண்ட பகல் பொழுதும் இரவு நேரமும் சேர்ந்து அப்படிங்க. ஏன்? பகல்ல நியாயம், யாரை பார்த்தாலும் பயமா இருக்கும், ஒரு ஆன்சியஸா இருக்கும். இரவு நேரம் தான் எல்லாரும் தூங்க போயிடுறோம்ல, தூங்கிட வேண்டியது தானே. தூக்கம் வராது. தூங்குவோம், அப்படியே உடம்பு டயர்டாகி தூங்கினாலும் திடீர்னு முழிப்பு வந்துச்சுன்னு வச்சுங்களேன். அது முழிப்பு வந்துச்சுன்னா அப்புறம் அப்படியே தூக்கம் வராது, அப்படியே படுக்கையில் படுத்தே கிடப்பான். சில பார்த்தீங்கன்னா தூங்கவே மாட்டான், படுக்கையில் படுத்து அவனை ஒரே பண்ணிக்கிட்டே இருக்கும். அது அதான் செய்யும். ஃபார் ஆல் டே லாங், அந்த நீண்ட பகல் பொழுதும் சரி, அண்ட் நைட் டைம் டூ, இரவு நேரத்திலும் கூட நீ என்னை விட மாட்ட. ஏ ஹோவரிங் பெஸ்ட். ஹோவர் அப்படின்னு சொன்னால் அப்படியே ஃப்ளை அரவுண்ட், ஃப்ளை இன் த ஏர், அப்படியே காற்றில் மிதந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்ல முடியாது. ஹோவரிங் பெஸ்ட். பெஸ்ட்னாக்க இந்த பூச்சி மருந்து, பெஸ்டிலன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. பெஸ்ட்னா அது ஒரு பூச்சி. எப்படி பூச்சியானது அப்படியே பறந்துக்கிட்டு இருக்குமோ அது மாதிரி நம்மை சுற்றி அது அப்படியே பறந்துக்கிட்டே இருக்கான். ஏ ஹோவரிங் பெஸ்ட். நீ வந்து ஒரு ஹோவரிங் பெஸ்ட் மாதிரி அப்படியே பறந்துக்கிட்டே இருக்கும். சில சமயங்களில் ஒரு ஈ அது பார்த்துருப்பீங்க. அந்த ஈ வந்து திடீர்னு அப்படியே நம்ம கண்ணையே சுற்றும், திடீர்னு காதுகிட்டே வந்து கத்தும். இப்படி நீங்கள் தட்டி விட்டாலும் போன மாதிரி இருக்கும், ஆனால் திரும்பி அதே காதுகிட்டே வந்து சுற்றும், கண்ணுக்கிட்டே வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும். அதை நீ எழுந்துச்சு அங்கே போனீங்கன்னா நம்மளே சுற்றிக்கிட்டே கிடக்கும். அது மாதிரி ஆண்டி விடமாட்டேன். யூ ஆர் ஹோவரிங் பெஸ்ட். டூ பிக் டு ஷூ. ஷூ எஸ்ஹெச்ஓன்ற அந்த சூன்னு சொல்லுவாங்க. சிச்சு சூ சூ அப்படின்னு நம்ம விரட்டுறோம்ல. அதாவது ஒரு சின்ன பூச்சியானது அப்படியே நம்மளை பறந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த ஈன்னு ஒரு படத்தில் வந்து ஈ அப்படிங்கிற ஒரு நான் ஈ அந்த ஒரு படத்தில் வந்து அவன் செத்து போய் ஒரு ஈயை வந்து அவனை போட்டு அந்த வில்லனை போட்டு படுத்து எடுத்துக்கிட்டு இருக்கோம்ல, அந்த மாதிரி பண்ணும். சில ஈ அப்படி பண்ணும். அந்த கொசு, நீ ராத்திரி வந்து தலையும் மூடி தூங்குனீங்கனாலும் ஒரே ஒரு கொசு எங்கே தான் உள்ளே வரும்னு தெரியல, நேராக அது காதுகிட்டே வந்து வைன்னு ஒரு சவுண்டு கொடுத்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் விரட்டினீங்கன்னாலும் போன மாதிரி இருக்கும், ஆனால் வந்துக்கிட்டே இருக்கும். அதை தான் இதை நீங்கள் சாதாரணமாக சு அப்படின்னு விரட்டுற மாதிரிலாம் நீங்கள் விரட்ட முடியாது. இட் இஸ் டூ பிக் டு சூ. சூன்னு நீங்கள் விரட்டுறதை விட 100 மடங்கு பலம் வாய்ந்தது இது. அவ்வளோலாம் நீங்கள் சூன்னு விரட்டுற மாதிரி. எப்படி ஒரு பெஸ்ட்டை வந்து சி சு சு அப்படின்னு நீங்கள் விரட்டுறீங்களோ அது மாதிரிலாம் இதை விரட்ட முடியாது. இட் இஸ் டூ பிக் டு சூ. சூன்னு விரட்டுறதை விட பல மடங்கு பவர்ஃபுல் இது. நீங்கள் அப்படிலாம் சூன்னா இதை விரட்ட முடியாது. இட் இஸ் ஹோவரிங் ஓவர் எ பெஸ்ட். ஒரு பெஸ்ட் எப்படி நம்மளை சுற்றி வந்துக்கிட்டு இருக்கோ அதை எப்படி நீங்கள் சூன்னு விரட்டுறீங்களோ அது மாதிரிலாம் இதை விரட்ட முடியாது. இது உங்களை சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும். சூங்கிறத விட ஒரு பவர்ஃபுல்லானது இது. இட் இஸ் டூ பிக் டு சூ. யூ ஹேங் அரவுண்ட். அது உங்களை சுற்றிக்கிட்டே இருக்கும். யூ ஹேங் அரவுண்ட் அண்ட் டாண்ட் மீ ஃபியர்ஸ். அண்ட் டாண்ட் மீ அப்படின்னு சொன்னால் நமக்கு ஒரு கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று. அண்ட் டாண்ட் மீ ஃபியர்ஸ், இது நமக்கு ஒரு கோபத்தை ஏற்படுத்தும். நீங்கள் சூன்னு விரட்டவும் முடியாது, ஆனால் உங்களை விடாது. அப்படியே உங்களுக்கு கோபமும் ஆத்திரமும் வரும். யூ டாண்ட் மீ ஃபியர்ஸ். ஃபியர்ஸ்னா ஒரு ஃபெரோசியஸ், ரொம்ப ஒரு வேகமான ஒரு கோபத்தை நமக்கு உண்டாக்கி விட்டுக்கிட்டே இருக்கும். யூ டாண்ட் மீ ஃபியர்ஸ் பை டேங்க்லிங் daggers with which to pierce. இது டேங்க்லிங். டேங்கிள்னா அப்படி தொங்கி கொண்டிருக்கின்ற, அப்படியே நம்ம இடுப்புல இருந்து தொங்குது. என்னது? ஒரு குத்துவாள் இல்லையா? அந்த பெரிய ராஜாலாம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கத்தி ஒன்று அப்படி தொங்கும், அது பாட்டு கத்தி தொங்கிக்கிட்டு இருக்கும். அது மாதிரி அது தொங்கிக்கிட்டு இருக்கிற கத்தி. டேங்க்லிங் அப்படின்னா தொங்குற. இப்போ நம்ம ஒரு சேரில் உட்காந்து கீழே வந்து அப்படியே காலை ஆட்டிக்கிட்டு இருக்கோம். தட் இஸ் கால்ட் டேங்க்லிங் லெக்ஸ்.
அப்படி காலை வந்து அப்படி இப்படி முன்ன ஒரு சேர் இருக்குது, அதாவது தரையை தொடாத அளவுக்கு ஹைட்டான சேரில் உட்காந்துக்கிட்டிங்கன்னா காலை இப்படி ஆட்டிக்கிட்டே இருக்கோம்ல, தட் இஸ் கால்ட் டேங்க்லிங். அது மாதிரி இது என்ன பண்ணுன்னா டேங்க்லிங் டேகர். டேகர் அப்படின்னா குத்துவாள். தொங்கிக் கொண்டிருக்கின்ற ஆடிக்கொண்டிருக்கின்ற குத்துவாளை வச்சு ரொம்ப கோமா குத்துற மாதிரி குத்திட்டு இருக்கும் அது. பை டேங்கிளிங் டியர்ஸ் வித் விச் டு பியர்ஸ். பியர்ஸ்னா ஊடுருவி செல்றது. அப்படி குத்துனா என்ன பண்ணும், அப்படி இதயத்தை கிழிச்சிக்கிட்டு உள்ளே போயிடும். இது மாதிரி இது கத்தியால் குத்துற மாதிரி குத்தி நம்ம உடம்பு உள்ளத்துக்குள்ளே போய்கிட்டு இருக்கோம். ஐ ட்ரம்பிள். இதை பார்த்தாவே எனக்கு நடுக்கம் வந்துடுது. இந்த மாதிரி இந்த பதற்றத்தை பார்த்தாவே ஐ ட்ரம்பிள் இன் மை டெலிகேட் ஸ்கின். என்னுடைய ஸ்கின் வந்து அப்படி சாஃப்டாக மென்மையான ஸ்கின்னு. இந்த ஸ்கின்னில் அது வந்து ஒரு கத்தியால் குத்தி உள்ளே கிழிச்சிட்டு உள்ளே போகிறத பார்த்தா எனக்கு பயமாக இருக்கும். பட் சின் ஸ்டக் அவுட். அப்படி இந்த சின் வந்து அப்படியே ஸ்டக் அவுட், அப்படியே நின்றுடும். சின் ஸ்டக் அவுட். ஐ ஆம் டிட்டர்மின் டு வின். இப்போ நான் நினச்சிடுவேன், எப்படியாவது உன்னை ஜெயிக்கணும்னு நான் நினைப்பேன். ஆனால் ஜெயிக்கலாம் முடியாது. ஐ ஆம் டிட்டர்மின் டு வின். உன்னை ஜெயித்து விட வேண்டும் என்று நான் அப்பொழுது தீர்மானிப்பேன். ஸோ திஸ் இஸ் த எண்ட் ஆஃப் 4th stanza. Now 5th stanza. ஆன்சைட்டி ஆன்சைட்டி. ஐயோ பதட்டமே பதட்டமே, படபடப்பே படபடப்பே. யூ வில் நாட் கெட் த பெஸ்ட் ஆஃப் மீ. யூ வில் நாட் கெட் த பெஸ்ட் ஆஃப் மீ. என்னிடம் இருக்கக்கூடிய சிறந்தவைகளை நீ எடுத்துட்டு போக முடியாது. என்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான தன்மைகள் இருக்குல்ல, அது போகாது. யூ வில் நாட் கெட் த பெஸ்ட் ஆஃப் மீ. யூ ஹவ் வேஸ்டட் எனஃப் ஆஃப் மை ப்ரீசியஸ் இயர்ஸ். என்னுடைய விலை மதிப்பற்ற பல ஆண்டுகளை நீ எடுத்துட்ட. எல்லாருமே இப்படிதான். இந்த பதட்டம் படபடப்பு நம்ம வாழ்க்கையில பெரும்போது இது எடுத்துரும். யூ வில் நாட் கெட் த பெஸ்ட் ஆஃப் மீ. யூ ஹாவ் வேஸ்டட் எனஃப். என்கிட்ட இருக்க பெஸ்ட் நீ எடுத்துட்டு போயிடல, ஆனா யூ ஆர் வேஸ்டட். என்னுடைய ப்ரீசியஸ் இயர்ஸ், அந்த விலை மதிப்பற்ற பல ஆண்டுகள் என்னுடைய வாழ்க்கையில நீ வேஸ்ட் பண்ணிட்ட. நம்ம ஒன்றும் படிச்சிருவோம், அந்த நம்ம வேலையை செய்யத்தான் செய்வோம், ஆனா ஒரு மாதிரி ஒரு பதட்டத்திலேயே செஞ்சுக்கிட்டு இருக்கோம். பதட்டத்திலேயே அந்த வேலை நடக்கும். பயமா இருக்கும், பதட்டமா இருக்கும், ஆனாலும் அந்த காரியம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ ஒரு மாதிரி நம்ம செஞ்சிருவோம், ஆனாலும் என்னுடைய இயர்ஸ்ல பல ஆண்டுகளை யூ ஆர் வேஸ்டட் எனஃப் ஆஃப் மை ப்ரீசியஸ் இயர்ஸ். விலை மதிப்பற்ற என்னுடைய ஆண்டுகளில் பலவற்றை நீ எடுத்து விட்டாய். யூ டிசர்வ் நோ சிம்பத்தி. உன் மேல வந்து இரக்கமோ அல்லது ஐயோ அப்படின்னு கண்ணீரோ உனக்காக சிந்தவே கூடாது. ஏன்னா அவ்வளோ மோசமான ஆள் இந்த ஆன்சைட்டி. தி ஆன்சைட்டி, யூ டிசர்வ் நோ சிம்பத்தி. எந்த கருணையையும் இரக்கத்தையும் பெறுவதற்கு, உனக்காக கண்ணீர் சிந்துவதற்கு நீ தகுதியற்றவன். யூ டிசர்வ் நோ சிம்பத்தி ஆர் நோ டியர்ஸ். லைக் த மான்ஸ்டர் யூ ஆர். யூ ஆர் சச் அ மான்ஸ்டர். அந்த மாதிரியான பூதம் நீ. உன்னை கண்டு யாரும் இரக்கம்லாம் படக்கூடாது, உனக்காக யாரும் கண்ணீர் சிந்தப்படாது. பிகாஸ் யூ ஆர் லைக் சச் அ மான்ஸ்டர். அது மாதிரியான மான்ஸ்டர் நீ. யூ வில் பி டிஸ்ட்ராய்ட். நீ அழிக்கப்பட வேண்டியவன். யூ வில் பி டிஸ்ட்ராய்ட். நீ அழிக்கப்பட வேண்டியவன். I have armed myself with the likes of Freud. I have armed myself. நான் உன்னை அழிப்பதற்கு ஆயுதம் தாங்கிவிட்டேன். என்ன ஆயுதம்? With the likes of Freud. Freudian theory. சிக்மண்ட் ஃப்ராய்டு கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? சிக்மண்ட் ஃப்ராய்டு உளவியல் நிபுணர். அப்போ இந்த மான்ஸ்டர், இந்த பதட்டம் என்ற மான்ஸ்டர் உள்ள வந்துச்சுன்னா அது ஏன் வருது, எப்படி வருது, அதை எப்படி வின் பண்றதுங்கிறத ஃப்ராய்டு சொல்லி கொடுப்பான். ஃப்ராய்டுங்கிறதே உளவியல் தானே. அப்போ இது ஒரு உளவியல் ரீதியான விஷயம். ஸோ இந்த உளவியல் ரீதியாக எப்படி உன்னை வெற்றி கொள்வது என்பது எனக்கு ஃப்ராய்டு சொல்லி கொடுத்துருக்கான். அந்த ஃப்ராய்டினுடைய அந்த வழிகளை ஆயுதங்களாக ஏந்தி நான் உன்னை அழிப்பேன். Like the monster you are, you will be destroyed. I have armed myself with the likes of Freud. அடுத்தது 6th stanza. While you watch me, I will study you more. While you watch me, நீ என்ன அப்படியே வாட்ச் பண்றேன்னு வச்சுக்கேன், அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா உன்னை நல்லா ஸ்டடி பண்ணுவேன். நீ என்ன டைப் ஆஃப் பர்சன், நீ என்ன பண்ணுவேன், நீ என்னை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நான் நல்லா உன்னை ஸ்டடி பண்ணுவேன். While you watch me, I will study you more. Know your every weakness. இந்த ஆன்சைட்டியினுடைய ஒவ்வொரு வீக்னஸையும் நான் தெரிஞ்சுக்குவேன்.
ஒருத்தரை ஜெயிக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்? அவங்களுடைய வீக்னஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவனை ஜெயிச்சிடலாம் இல்லையா? அவன் இதை சொன்னால் அவன் பயந்துருவான்டா அப்படின்னா அதை வச்சுக்கணும், சரியான இடத்துல அதை போட்டிங்கன்னா அவனை ஜெயிச்சிடலாம். ஸோ நோ யுவர் எவ்ரி வீக்னஸ் ஃபார் திஸ் இஸ் வார். ஏன்னால் இது யுத்தம், எனக்கும் அந்த ஆன்சைட்டிக்கும் இடையில் நடக்கின்ற யுத்தம். அந்த யுத்தத்தில் நான் ஜெயிப்பதற்கு ஃப்ராய்டினுடைய அந்த சைக்காலஜி, அந்த சைக்காலஜிக்கல் தியரியை நான் கையில் வச்சுக்கிட்டேன். முதல்ல நீ என்னை பார்த்து எனக்கு என் உள்ளத்துக்குள்ளே புகழணும்னு நீ பார்க்கும்போது நான் உன்னை நல்லா ஸ்டடி பண்ணிவிடுவேன். நல்லா ஸ்டடி பண்ணி உன்னுடைய வீக்னஸ் ஒன்னொன்னையும் தெரிஞ்சுக்குவேன். ஏனென்றால் இது வார். ஐ வில் vanquish you. I will vanquishனா டிஃபீட் தரோலின்னு அர்த்தம். முற்றிலுமாக தோற்கடிப்பது, உன்னை முற்றிலுமாக தோற்கடிப்பதற்காக. ஃபார் ஒன் அண்ட் ஆல், அதாவது இப்போ தோற்கடிச்சிட்டோம், ஆனால் 2 வருஷம் கழிச்சு மறுபடியும் வந்தது. ஒன் அண்ட் ஆல், ஒரே இனிமேல் அது செத்தாலும் வரக்கூடாதுடா அப்படின்னு. ஃபார் ஒன் அண்ட் ஆல் ஐ வாண்ட் டு டிஃபீட் யூ தரோலி. ஒன் அண்ட் ஆல், நான் ஒரே தடவை அடித்து ஒழிச்சிடணும், இனிமேல் இது வரவே கூடாது என்று நான் உன்னை அழித்து ஒழிப்பதற்கு நான் முயற்சி செய்கிறேன். ஐ வில் vanquish you for once and all. For once and all. I have armed up for the bloody brawl. Brawl அப்படின்னா ஒரு நாய்ஸி ஃபைட் ஆர் குவாரல். அது தெரு சண்டைன்னு சொல்கிறாங்களே. தெருவில் பார்த்தீங்கன்னா 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருப்பான். இவன் கத்துவான், அவன் குச்சி எடுத்துகிட்டு வருவான், இவன் குச்சி எடுத்துகிட்டு வருவான், அவனை அடிக்க பாய்வான், உடனே அவன் இவனை அடிக்க பாய்வான், இவனை 4 பேர் பிடிச்சிக்குவான், அவன் 4 பேரை பிடிச்சிக்குவான், இன்னும் கத்திக்கிட்டே சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அது மாதிரி இருக்கிறதான் ப்ராவ்ல்னு பேர். இது கிட்டத்தட்ட இது ஒரு வார். இது ப்ரால் எவ்வளோ சொல்லாம, இட்ஸ் அ பிளட்டி ப்ரால். ஒரு ரத்தம் சிந்துகின்ற ஒரு போர். இது ஒலி எழுப்புகின்ற, ரத்தம் சிந்துகின்ற போர். இந்த போர்ல உன்னை ஜெயிக்கிறதுக்காக ஐ ஹவ் ஆர்மர்ட், நான் ஆயுதங்களை தரித்திருக்கிறேன். பட் ஹே, வாட் இஸ் திஸ்? எ ஹேஸ்டி ரீட்ரீட். அப்படி நான் வந்த உடனே இது என்ன பண்ணுதுன்னா அப்படியே பின்வாங்குது. நான் இந்த மாதிரி உன்னை அழிச்சிடுறது அப்படின்னு நான் ஆயுதங்கள் தாங்கி அப்படி சிக்மண்ட் ஃப்ராய்டினுடைய சைக்காலஜி எல்லாத்தையும் மனசில் தாங்கிக்கிட்டு ஆன்சைட்டியை ஒழிச்சிடுறது அப்படின்னு நான் முடிவு பண்ணி ஒன்றா. இது ஒரு வார். அது ஒரு பெரிய சண்டையோடு இருக்கக்கூடிய, ஒருவரை அழிக்கக்கூடிய சண்டை இது. இந்த சண்டையில் உன்னை தோக்கிறதுக்காக நான் எல்லாம் வந்திருக்கேன். ஹேய் ஹேய்ங்க ஹேய். ஆனால் ஹேய், வாட் இஸ் திஸ்? என்னது இது? என்ன அப்படியே நைஸாக பின்வாங்குற? இப்போ அது பின்வாங்குதுன்றான். ஹேய், வாட் இஸ் திஸ்? ஏ ஹேஸ்டி ரீட்ரீட்னா பின்வாங்குறது. ஹேஸ்டி அப்படின்னா அவசரமா. என்ன நான் ஆன உடனே நீ கொஞ்சம் கொஞ்சமாக வேகமாக பின்வாங்கிக்கிறாயா? ஹேஸ்டி ரீட்ரீட். டோன்ட் டெல் மீ தட் யூ அட்மிட் டிஃபீட். தோத்துட்டேன், நான் தோல்வியை ஒப்புக்கொள்ளுகிறேன் என்று என்னிடம் நீ சொல்லாதே. டோன்ட் டெல் மீ டிஃபீட். நான் தோத்ததை ஒத்துக்கிறேங்க அப்படின்னு நீ சொல்லாத. டோன்ட் அட்மிட் மீ. டோன்ட் டெல் மீ தட் யூ அட்மிட் டிஃபீட். த லாஸ்ட் ஸ்டாண்ட்ஸா. ஆன்சைட்டி. ஐயோ படபடப்பே, பரபரப்பே. யூ ஆர் டீவியஸ். டீவியஸ்னா உன்னை ஜெயிக்கணுங்கிறதுக்காக எந்த டெக்னிக்கையும் கையாளுறதுக்கு தான் டீவியஸ்னு பேர். அது பின்வாங்கிறதுங்கிறது, ஹேய் பின்வாங்காத அப்படின்னு பின்வாங்கிறதுங்கிறது ஒரு டெக்னிக். அது பின்வாங்குற மாதிரி ஆகி நம்மளை பிடிச்சிடும். அதான் சொல்லுவாங்க, யூ ஆர் டீவியஸ். நீ ரொம்ப பின்வாங்குகின்ற டெக்னிக்கை உடையாள் நீ. ஸ்லை அப்படின்னா ஏமாத்துக்காரன். யூ ஆர் கன்னிங், டெசிட்ஃபுல். ஒரு நயவஞ்சகத்தனமான ஏமாற்று தன்மை உடையவன் நீ. யூ ஆர் டீவியஸ். ஒரு ஜெயிக்கிறதுக்காக எந்த மாதிரியான ட்ரிக்கையும் நீ செய்வாய். யூ ஆர் டீவியஸ், யூ ஆர் ஸ்லை அண்ட் ஸ்லிப்பரி. அப்படின்னா ஐ கேனாட் ஹோல்ட் யூ டைட். உன்னை டைட்டானலாம் ஹோல்டு பண்ண முடியாது அப்படின்னு நீ உன்னை அப்படியே பிடிச்சானா அப்படி நீ நழுவி ஓடிடுவ. யூ ஆர் ஸ்லிப்பரி, யூ ஆர் ஸ்லை, யூ ஆர் ஸ்லிப்பரி, யூ ஆர் டெசிட்ஃபுல், யூ ஆர் டீவியஸ். பிஃபோர் யூ லெட் மீ கில் யூ ஆஃப். நான் உன்னை கொல்லுவதற்கு முன்பாக யூ ஸ்லிங்க் அவே அப்படின்னாக்க மூவ் குவாய்ட்லின்னு அர்த்தம். சத்தம் இல்லாமல் நீ நழுவிடும். உன்னை கொன்னுறதுன்னு நான் முடிவு எடுத்து உன்னை கொன்னணும்னு நினச்சா அது சொல்லிட்டா ஏற்கனவே யூ ஆர் ஸ்லிப்பரி. அப்படி நைஸாக மெதுவாக நீ நழுவிடுவ. யூ ஸ்லிங்க் அவே டு ஸ்மர்க் அப்படின்னா ஒரு
ஒரு அற்பத்தனமான புன்முறுவல். என்னை அழிக்க பார்க்குறியாடா நீ அப்படின்னு நைஸாக அப்படி பின்வாங்கி அப்படி போயிடும். ஸ்லிங்க் அவே டு ஸ்மர்க் அண்ட் ஸ்காஃப். ஸ்காஃப்னா ஒரு அலட்சியமான ஒரு முக வெளிப்பாடு. ஒரு முகத்தில் என்ன என்னை கொல்ல வரியா அப்படின்னு நைஸாக பின்வாங்கி என்னை பார்த்து ஒரு லைட்டாக ஒரு சிரிச்சுக்கிட்டு பாடுறா நான் உன்னை பிடிக்கிறோம் பாடுறா அப்படின்னு நைஸாக அது பின் வாங்கிடும். யூ ஸ்லிங்க் அவே டு ஸ்மர்க் அண்ட் ஸ்காஃப் knowing full well. உனக்கு நல்லா தெரியும், எனக்கும் தெரியும். என்ன? I know full well. You also know full well that you will come back. நீ திரும்பவும் வருவாய். அதாவது இந்த பதட்டங்கள் இப்போ போன மாதிரி தான் இருக்கும், நம்ம ஜெயிச்ச மாதிரி தான் இருக்கும். ஆனால் கொஞ்ச நேரத்தில் மறுபடியும் அது வந்துடும். அது உங்களை விடவே விடாது. யூ வில் கம் பேக் டு கெட் மீ வித் எ ஸ்னீக் அட்டாக். எ ஸ்னீக் அப்படின்னா திருட்டுத்தனமாக என்னை நீ தாக்கும். திருட்டுத்தனமாக என்னை தாக்குவதற்காக மறுபடியும் நீ திரும்பி வந்து என்னை பிடித்து கொண்டு என்னை நீ தாக்குவாய், நீ திரும்ப வருவ. பார்க்கறதுக்கு அப்படியே ஒரு அலட்சியமாக சிரிச்சுக்கிட்டு அப்படி பின்வாங்குற மாதிரி தெரியுது, ஆனால் நீ பின்வாங்க மாட்ட, மறுபடியும் இப்படி வருவாய். இப்படிப்பட்ட தன்மை உடையது என்ன? திஸ் ஆன்சைட்டி. ஒரு ஆன்சைட்டிங்கிறது ஒரு படபடப்பு, பதற்றம். இது எப்படிப்பட்டதுங்கிறத போட்டு இத்தனை ஸ்டாண்ட்ஸ் ஆகலாம். ஆனால் இப்போ ஒரு எக்ஸலண்ட்டாக பண்ணி வச்சுருக்கான். மிக அருமையான ஒரு போம். ரோனா மெக்ஃப்ரான் எழுதின இந்த போம் ஆன்சைட்டி. நீங்கள் ரசிச்சிங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது, ஆனால் நான் ரொம்ப ரசிச்சிருப்பேன்.